ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம அதிகமாக வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் சில ரீசன்ட் அப்டேட்ஸ் வீடியோஸும் போட்டிருந்தோம். பிஸ்னஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும், அது சம்மந்தமான டிப்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ரீசன்ட் அப்டேட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான திறமைகள் இருக்கணும், அதாவது எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. அதேமாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டைம் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாத மாதிரி நான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த பிஸ்னஸ் பண்ணினாலுமே நமக்கு வந்து பிளானிங், அதாவது திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு சோப்பு விற்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த சோப்பு வந்து நம்ம எங்கேருந்து வாங்கிட்டு வர்றது, எங்கே வாங்கினா நமக்கு ரேட் கம்மியாக கிடைக்கும், அதுக்கப்புறம் இதை வந்து எந்த ஏரியாவில் சேல்ஸ் பண்ணணும், அதே மாதிரி நம்ம கடையாக வைக்கணுமா, இல்லை வந்து நம்ம டூ வீலர் இல்லை அப்படி இல்லைன்னா ஆட்டோஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் நம்ம சேல்ஸ் பண்ணணுமா, இதில் சேல்ஸ் பண்ணால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ ஆட்டோவில் போய் சேல்ஸ் பண்ணால் எந்த அளவுக்கு வந்து டீசல் செலவாகுது, அப்படின்னா பெட்ரோல், வண்டியில் போனால் டூ வீலரில் போனால் வண்டி பெட்ரோல் எவ்வளோ செலவாகுது, ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகும், எந்தெந்த ஏரியாவில் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ க்ரௌடான ஏரியாவுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே சீக்கிரம் கொஞ்சம் சேல்ஸ் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் யோசித்து ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே சரி. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கணும். அதாவது கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு தான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அதில் வந்து லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். கரெக்டாக இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டு, அதாவது நீங்கள் சேவிங்ஸில் வச்சுருக்க அமௌண்ட்டாக எடுக்கணும். அதே மாதிரி கம்மியான அளவில் வந்து நீங்கள் வந்து முதலீடு போட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு சப்போஸ் நஷ்டம் ஆனால் கூட உங்களால் டக்குன்னு வந்து வேறு பிஸ்னஸ் சரி வேறு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது, நீங்கள் இந்த பிஸ்னஸில் என்னென்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அடுத்து நீங்கள் வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் எடுத்தோன்னே நீங்கள் லேக்ஸ் கணக்கு இல்லை க்ரோர் கணக்கு போட்டு அந்த மாதிரி ஒரு தெரியாத பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்ச பிஸ்னஸ் தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது எது ஓரியன்டாக, இப்போ வந்து நீங்கள் ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் மளிகை கடை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பற்றின அனுபவங்கள் நிறைய இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே வந்து இப்போ சின்னதாக நீங்கள் வந்து ஒரு பூண்டு விற்கிறீங்க இல்லை தக்காளி விற்கிறீங்க, இந்த மாதிரி விற்கிறதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அனுபவம் வந்து அந்தளவுக்கு தேவையில்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது தேவையில்லை அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ ஒரு தக்காளி விற்கிறீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து அழுகிரும், இவ்வளோ நாள் இருக்கும், இவ்வளோ வேஸ்ட் வரும், அதனால் வந்து நம்ம இந்த டைமுக்குள்ளே சேல்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம இருந்து எடுத்துகிட்டு வர அங்கே போகிற செலவு இருக்குது, அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே எவ்வளோ செலவு, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சால் போதும், நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் ஒரு 2000 3000 இருந்ததுன்னா இந்த பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து அந்தளவுக்கு அனுபவம் தேவையில்லை. அதுவே வந்து நீங்கள் இப்போ ஒரு மளிகை கடை வைக்க போகிறீங்க, இல்லை வேறு பெரிய ஒரு ஹோட்டல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட அறிவும் அந்த வியாபார நுணுக்கம் அது ரொம்பவே உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா நீங்கள் அதிக அளவில் அமௌண்ட் போடுறீங்க அப்படிங்கிறப்ப இதை நீங்கள் கவனித்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்போயுமே வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் லோன் வாங்கி நீங்கள் அந்த மாதிரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சரியான இடம். அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ண இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஒரு மளிகை கடை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா க்ரௌடான ஏரியாவில் வைக்கணும். ஒரு பானிபூரி கடை நீங்கள் வைக்கிறீங்கன்னா கூட அந்த இடமும் வந்து நல்லா க்ரௌடான ஏரியாவாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதேமாதிரி நீங்கள் இப்போ ஒரு ட்ரெஸ் கடை வைக்கலான்னு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் வந்து க்ரௌடான இடமா இருக்கணும். அதேமாதிரி பக்கத்தில் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து அதர் ட்ரெஸ் ஷாப்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து அதிக பேர் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. அதனால் அந்த மாதிரி இடமா பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்.
அதேமாதிரி ஹோட்டல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் அப்படி தான். பக்கத்தில் நியர்பை நல்ல ஒரு ஃபேமஸான பாப்புலரான ஹோட்டல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த செலக்ட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு அதுலேருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தூரமாக இருக்க பிளேஸை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லாவே ரன் ஆகும். நீங்கள் நல்லா ஃபேமஸாக இருக்கீங்க இப்போ அந்த பிஸ்னஸில் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா ஓரளவுக்கு இப்போ நீங்கள் ட்ரெஸ் கடையில் ரொம்ப ஃபேமஸ் நல்லா பெரிய கடை அப்படின்னா நீங்கள் மற்ற கடைகள் பக்கத்துலேயே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே வந்து நீங்கள் சின்ன அளவில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா சில ஏரியாங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட சில கடைகள் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி என்ன கடைகள் இல்லை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் இடத்த. அதுக்கப்புறம் வந்து என்ன இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா விளம்பரம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக விளம்பரப்படுத்தணும். அது ஒரு விளம்பரப்படுத்தினா தான் நிறைய பேத்துக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விளம்பரத்துக்கான செலவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு சின்னதாக ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஓரமாக போட்டால் கூட அதுக்கே ஒரு 10 20 அந்த மாதிரி கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்களை விளம்பரப்படுத்திக்கணும் உங்கள் பிஸ்னஸை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான செலவுங்கிறது வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கான அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். நிறைய பேர் வந்து உங்களை தேடி வருவாங்க. இப்போ ஒரு நியூஸ் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரே செகண்ட் ஒரு டைம் அமௌண்ட் போடுவீங்க. ஒரு நாள் அடுத்த நாள் வந்து காலைல போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் ஃபுல்லாக கண்டிப்பாக போயிடும். அதனால வந்து ஈஸியாக உங்களுக்கு விளம்பரப்படுத்துன மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே இல்லை அப்படின்னா நிறைய இது மொபைல்ஸில் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது, சோசியல் மீடியாஸ் இந்த மாதிரி இதில் வந்து உங்களை நீங்கள் நல்லா விளம்பரப்படுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% நம்ம போடுற அந்த ப்ராடக்ட் மற்ற செலவு இருந்தாலும் விளம்பரம் அப்படிங்கிறது அது ஒரு 50% அதுக்கான எஃபர்ட் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அப்போ தான் நம்ம சீக்கிரம் நிறைய பேர்த்துக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது வந்து ரீச் ஆகும். நிறைய பேர் நம்மளை தேடி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு எதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதாவது அனுபவங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பிளானிங் அதாவது திட்டமிடுதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் வந்து மினிமம் அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணும் பிஸ்னஸ் அதாவது கம்மியான முதலீடு போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இடம் வந்து கரெக்டான இடமாக வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 5th பார்த்திங்க அப்படின்னா விளம்பரப்படுத்தணும் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த 5 விஷயங்களையும் நல்லா கவனித்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பிஸ்னஸ் கண்டிப்பாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இன்னும் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக நம்ம இன்னும் என்னென்னலாம் நம்ம கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றின பல விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு வர ஒவ்வொரு வீடியோலையும் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.